இனி நான் துக்கப்பட்டு ஒரு இடத்துல நான் உட்கார மாட்டேன். அந்த காரியத்தையே நினைச்சு என்னுடைய வாழ்க்கையை நான் வீணடிக்க மாட்டேன். என் எதிர்காலத்தை நான் வீணடிக்க மாட்டேன். இன்னைக்கு நான் எழும்புவேன். இன்னைக்கு இந்த பிரச்சனையிலிருந்து நான் எழும்புவேன். இன்னையிலிருந்து இன்னைக்கு நான் அதை தாண்டுவேன். அது ஒரு காலத்துல என்னை கட்டி போட முடியாது. பரவாயில்ல, இழந்ததை கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தருவதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க தானே சம்பாரிச்சீங்க, நீங்க தானே கைவிட்டீங்க. உங்க கையில இருந்து தானே போயிருச்சு. உங்க கையில கொடுத்தது தானே உங்க கையை விட்டு போயிருச்சு. உங்க கையில கொடுத்ததை நீங்க இழந்திருப்பீர்களே, ஆனால் உங்க கையில திரும்பவும் கர்த்தர் நம்பி கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். பயப்பட வேண்டாம். ஆனா என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா, நான் முடமா மட்டும் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா உட்கார்ந்துடவே கூடாது. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பர்சனலா ஜெபம் பண்ணுவீங்களா? இந்த காரியத்தை வச்சு தயவு செய்து ஜெபம் பண்ணுங்க. நீ ஒரு நியூ இயருக்குள்ள, புது வருஷத்துக்குள்ள போகும்போது எப்படி போகணும்னா, நம்ம எல்லாரும் ஒரு பலசாலியாய் ஆண்டவர் உங்களை குறித்து நினைச்சது மட்டும் இல்ல, நினைக்காததையும் கர்த்தர் செய்கிற அளவிற்கு. ஹல்லேலூயா. தாவீதை குறித்து ஆண்டவர் நினைச்சது என்ன? நீ ராஜ்ய பாரத்தை கட்டுவ. ஆனா தாவீது நினைச்சது என்ன? நீங்க நினைச்சதை விட இன்னொரு படி உங்க ஆலயத்தையும் நான் என்ன பண்ணணும்? கட்டணும். ஆனா அந்த எண்ணம் ஆண்டவருடைய மனசுல இல்லவே இல்லை. உன்னை கொண்டு நான் சர்ச்சு கட்டுறேன்னு நினைக்கலப்பா, உன்னை கொண்டு நான் ஆலயத்தை கட்டுறது நினைக்கல. ஆனா தாவீது என்கிற ஒரு மனுஷன் விஷன்ல ஆசைப்பட்டான்ற ஒரு காரணத்திற்காக அந்த ஆலயத்தை கட்டக்கூடிய சகல பிளான் முதற்கொண்டு எல்லாத்தையும் ஆண்டவர் தாவீதுனுடைய கையில கர்த்தர் கொடுக்கிறதுக்கு வல்லவரா இருந்தார்ல. உங்க அம்மா நினைச்சதை விட, உங்க அப்பா நினைச்சதை விட, உங்களை சுற்றி இருக்கிறவங்க நினைச்சதை விட, நீங்க நினைச்சதை விட பெரிய காரியத்தை உங்க மூலமா கர்த்தர் செய்ய வல்லவர். கர்த்தர் செய்ய வல்லவர்.